பிள்ளைங்களா வணக்கம். உங்கள் சத்தியம்மா. இன்றைக்கி ஆடி வெள்ளி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை. எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சாச்சா? நானும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வீடியோ போட உட்காந்தேன். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேப்பிலை பற்றி தான். ஒரு சாதாரண வேப்பிலைக்கு இவ்வளோ மகிமையான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேப்பிலை அம்மனின் அம்சம். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை நாயகி, வேப்பிலைக்காரி, வேம்பு, இந்த மாதிரி அம்மாவுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. இந்த மாதம் வேப்பஞ்சேலை கட்டி கூழ் ஊற்றி நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஆடி மாதம் பிறந்துருச்சு. அதனால் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு எல்லா மாரியம்மன் கோயில்லையும் பண்டிகை போடுவாங்க. அப்போ நிறைய பேர் வேண்டுதல் வச்சு வேப்பஞ்சேலை கட்டி கூழ் ஊற்றுறது, பொங்க வைக்கிறது, நிறைய விசேஷங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த வேப்பந்த தலையை நம்ம வாசப்படியில் கட்டினாலோ வீட்டுக்குள்ளார வச்சாலோ தீய சக்திகள் கிட்ட கூட நெருங்காது, வரவே வராது. அதே மாதிரி வேப்பந்தலை நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தோம்னா குலதெய்வம் நம்ம வீட்டை தேடி வரும். மாரியம்மன், காளியம்மன், வேப்பிலைக்கு யார் யார் மயங்கி வராங்களோ அத்தனை பேரும் நம்ம வீட்டுக்குள்ளார வருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடல் ஆரோக்கியமும் அதில் இருக்குது. மருந்துக்கும் உதவுது, நம்மளோட ஆரோக்கியமும் அதில் இருக்குது. அந்த காற்று, அந்த கசப்பு தன்மை நம்ம மேலே பட்டாவே நம்மளோட நோய்கள் எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் நம்மளுக்கு. அது எதிர்ப்பு சக்தினா நம்மளுக்கு நோயே வராது. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.